தலைவர் விஜய் முதலமைச்சரா ஆனப்புறம்தான் நாய் குட்டி போடுது, பூனை குட்டி போடுது, ஆமை குட்டி போடுதுன்னு பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2.8 மில்லியன் ஃபாலோயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஸ்டாகிராம் பேஜே இதை ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. காசு கொடுத்து இந்த மாதிரி பொய்யான செய்திகளை பரப்ப சொன்னது யாரு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் என்ன? இவங்க யார டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பொய்யான செய்திகளை பரப்பிட்டு வராங்க? இந்த கேள்விகளுக்கான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தமிழ்நாட்டுல இருக்கிற கடலோர பகுதிகளில் ஆமைகள் குஞ்சு பொரிக்கிறதும் அது கடலுக்குள்ள போறதும் ஒரு வழக்கமான விஷயம்தான். ஆனா முதலமைச்சரா விஜய் அவர்கள் வந்தப்புறம்தான் இது நடக்குது. இந்த ஆமை குஞ்சுகளை கடலை விடுறது தமிழக முதலமைச்சரா விஜய் அவர்கள் நடந்தப்புறம்தான் செயல்பாட்டுக்கு வருதுன்னு ஒரு பொய்யான ஃபேக் செய்திகளை சமூக வலைதளங்கள்ல பரப்பப்பட்டு விட்டுட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா தமிழ்நாட்டோட வரலாற்றிலேயே முதலா சேர்ல இருந்த வெள்ளத்துண்டை அகற்றுனது நம்ம சிஎம் விஜய் தான் எக்கச்சக்கமான பொய்களை அவிழ்த்து விட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2.9 மில்லியன் ஃபாலோயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேஜ்லயே இந்த 2 செய்திகளையும் போட்டிருக்காங்க. பிப்ரவரியிலிருந்து மே மாசம் வரைக்கும் ஆமைகள் முட்டையிடுறதும் அது கடலோரங்கள்ல இருக்கிறதும் அதை எடுத்து குஞ்சுகளா பொரிச்சப்புறம் கடலை விடுறதும் வழக்கமா நடக்கக்கூடிய விஷயம். ஆனா இது தமிழ்நாட்டுக்கு சிஎம்மா விஜய் ஆனப்புறம் தான் நடக்குதுங்கிற மாதிரி ஒரு பொய்யான செய்திகளை அவிழ்த்து விட்டுட்டு இருக்காங்களே. முன்னாடி இப்படிதான் நடந்ததா? கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு டர்ட்டில் ஹேச்சிங் இன் தமிழ்நாடுன்னு போட்டீங்கன்னா எக்கச்சக்கமான டேட்டா உங்களுக்கு கிடைக்கும், எக்கச்சக்கமான செய்திகளும் இருக்கும். எத்தனை வருஷமா பாரம்பரியமா இந்த நடைமுறை தமிழ்நாட்டுல இருக்குங்கிற மொத்த டேட்டாவும் உங்க ஃபிங்கர் டிப்ல கிடைச்சிரும். உதாரணத்துக்கு கடந்த 5 வருஷத்துல மட்டும் எத்தனை ஆமை குஞ்சுகள் பொரிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? 2021 to 22 வரைக்கும் 1,72,339 ஆமை குஞ்சுகள் பொரிக்கப்பட்டிருக்கு. 2022 இருந்து 23 வரைக்கும் 1,82,917 ஆமை குஞ்சுகள் பொரிக்கப்பட்டிருக்கு. 23 இருந்து 24 வரைக்கும் 2,15,788, 24 to 25 2,29,432 ஆமை குஞ்சுகளும் கடல்ல விடப்பட்டிருக்கு. ஆனா இந்த 2026ல 1,65,000 தான் ஆமை குஞ்சுகள் பொரிக்கப்பட்டிருக்கு. அப்ப பார்த்தா லாஜிக்கா யோசிச்சு பார்த்தா விஜய் அவர்கள் சிஎம்மா பதவியேற்றப்புறம் ஆமை குஞ்சுகளோட எண்ணிக்கை கூட கம்மியா இருக்குங்கிறதா நம்மளுக்கு இதுல இருந்து தெரிய வருது. இது காலங்காலமா நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம். அதாவது ஜெயலலிதா பீரியட்லயும் நடந்திருக்கு, ஸ்டாலின் அவர்கள் பீரியட்லயும் நடந்திருக்கு. ஆனா அந்த 2 கவர்மெண்ட்டுமே உலகத்துல நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விஷயத்துக்குமே ஸ்டிக்கர் ஒட்டல. ஆனா இந்த விஜய் கவர்மெண்ட் மட்டும் எல்லாமே புதுசா செய்யற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்களே. சரி, இந்த ஆமைகள் பொரிக்கப்படுறத கடலை விடக்கூடிய நிகழ்வை யாரு செய்வாங்க தெரியுமா? என்ஜிஓக்கள் தான் இதை காலங்காலமா பண்ணிட்டு வராங்க. என்ஜிஓக்கள் ஆந்திரா, ஒரிசா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களா இருப்பாங்க. அதே சமயம் இந்த என்ஜிஓக்களுக்கு ஒரு உதவியா தமிழ்நாடோட ஃபாரஸ்ட் டீம் இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து ஹோஸ்டல் கார்ட் அப்படிங்கிற ஒரு டீமும் இருப்பாங்க. ஆக மொத்தத்துல இந்த ஆமை குஞ்சுகளை கடல்ல விடக்கூடிய வேலையை செய்யக்கூடியது எம்ஜிஓ அமைப்புகள் தான். ஆனா தாவேகாவினர், அதாவது இந்த முதலமைச்சர் வந்தப்பறம்தான் இது நடக்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதையா அவிழ்த்து விட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இத ஒரு செய்தியா, ஃபேக்கான ஒரு செய்தியா சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு சோஷியல் மீடியா மட்டும் இல்லாம எஃபி, இன்ஸ்டா, யூடியூப்னு எல்லா பக்கமும் இந்த ஃபேக்கான செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. இந்த ஃபேக்கான செய்தியை பரப்புறது யாருன்னா சொன்னா நம்ப மாட்டீங்க, முக்கியமான பேஜ், அதாவது IAS வேர்ல்டு அபிஷியல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பேஜ் தான் இந்த ஃபேக்கான செய்தியை பரப்பிட்டு இருக்கு. இந்த ஃபேக்கான செய்தியை பரப்பக்கூடிய அந்த பேஜுக்கு எவ்வளவு ஃபாலோயர்ஸ் தெரியுமா இருக்காங்க? கிட்டத்தட்ட 2.8 மில்லியன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. இவங்க மட்டுமா பரப்புறாங்க? இன்னும் லிஸ்ட் இருக்கு, சொல்றேன். மார்க்கெட்டிங் growth மேட்ரிக் அப்படிங்கிற ஒரு பேஜும், அடுத்து குணசேகர் ரெட்டி அப்படிங்கிற ஒரு யூடியூப் பேஜும், அடுத்து குவிஸ் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற ஒரு யூடியூப் பேஜும்,
அடுத்து வைரல் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜும் இந்த மாதிரியான விஜய் அவர்கள் சிஎம் ஆனப்புறம் தான் ஆமை குட்டிகளை கடலை விடுற வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பேஜ்ல போட்டிருக்க எல்லா போஸ்ட் அண்ட் லைக்ஸையும் நம்ம கால்குலேட் பண்ணா கிட்டத்தட்ட 10 மில்லியன் அளவுக்கு வியூஸ் போயிருக்கு. கிட்டத்தட்ட 2 மில்லியன் அளவுக்கு லைக்ஸ் வந்திருக்குன்னே நம்மளுக்கு தெரிய வருது. இப்ப நான் சொன்னது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான லிஸ்ட் சோசியல் மீடியால ஃபேக்கான செய்தியை பரப்பிட்டு இருக்கு. சரி, இந்த ஃபேக்கான செய்தியை பரப்புறதுக்கான காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னா வேற யாரும் இல்ல, நம்ம ரூட் மாஃபியா தான். ஆக மொத்தத்துல இந்த ரூட் மாஃபியாவோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரா இருக்காங்கன்னா அரசியல் வயப்படாத கூட்டமும் இந்த விஜயோட ரசிகர்கள் கூட்டமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா விஜயோட ரசிகர்கள் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கேள்வியே கேட்க மாட்டாங்க. அண்ணன் இப்போ போற போக்குல கஜானா காலின்னு சொல்லிட்டு போனார்ல, அதை எதிர்த்து கூட ஒரு கேள்வி கூட கேட்கல. ஏன் அவங்க கேட்பாங்க? கேட்க மாட்டாங்களே. அவரோட படம் நல்லா இல்லைன்னு சொன்னாலே ஏத்துக்க முடியாத ஆட்கள் தான் அவங்க எப்படி விஜய் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க? குறிப்பா விஜய் கடைசியா என்ன சொல்லிட்டு போனாருன்னா, கஜானாவை தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, ஒத்த பைசா கூட காசு இல்லைன்னு சொன்னாரு. ஆனா காசே இல்லாதவர் 1000 ரூபாயை மகளிர் தொகையா கொடுத்திருக்காரு. அதே சமயம் 2% உயர்த்தி அகவிலைப்படியா ஆசிரியர்களுக்கு கொடுத்திருக்காரு. ஒத்த பைசா கூட இல்லைன்னு சொன்னவரு எப்படி இந்த காசை கொடுத்தாருங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதை இந்த விஜய் ரசிகர்களும் எழுப்ப மாட்டாங்க, அரசியல் வயப்படாத கூட்டமும் எழுப்பாது. இதுல இருந்தே நம்மளுக்கு தெரிய வர்றது என்னன்னா, முழுக்க முழுக்க இவங்கள அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டா கன்வெர்ட் பண்றதுக்காக மட்டுமே இப்ப இருந்தே ஒரு ஃபேக்கான பெய்ட் ப்ரமோஷன் நெரேட்டிவை செட் பண்ணிட்டா அது அப்படியே ஓட்டா கன்வெர்ட் ஆகிருங்கிறதுக்காக மட்டுமே இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாங்கன்னு சில செய்திகள்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஆக மொத்தத்துல இந்த உலகமே புதுசா விஜய் அண்ணாவால தான் மாறி இருக்குங்கிற மாதிரி பலரும் சோசியல் மீடியால போஸ்ட் போட்டு பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.